த லாஸ்ட் பேஜ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்பவே பிஸியான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டு தான். ஆனாலும் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில பொழுதுபோக்குகள் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். சிலர் விளையாட்டில், சிலர் குக்கிங்கில், சிலர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். அதில் எனக்கு புக் ரீட் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம் த லாஸ்ட் பேஜ் அப்படின்ற யூடியூப் சேனல் வழியாக. முதலாவதாக நான் பகிர்ந்துக்க போகிற புக் நேம் ஹூ வில் க்ரை வென் யூ டை. யார் அழுவார் நீ உயிர் துறக்கையிலே. ராபின் சர்மா அவங்க எழுதிய புக். என்னடா முதல் நாளே அழுகிறது உயிர் துறக்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த புக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம லைஃப்பை ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு வழிமுறைகள் சொல்லியிருக்காரு. ரொம்பவே எக்ஸைட்டாக தான் இருந்தது இந்த புக்கை படிக்கும்போது. அதில் உள்ள கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நம்மளை சிந்திக்கிற விதமாக அமைஞ்சிருக்குது. டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தருவாங்க. அதனால நம்ம சந்திக்கிற எல்லார்கிட்டையுமேவும் கருணையோடு இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் திறமை இருக்கும். அந்த மாதிரி எதில் நம்ம டேலண்ட்டாக இருக்கோமோ, எந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம மனம் சந்தோஷம் அடையுதோ அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. அதிக நேரத்தையும் செலுத்துங்க. மற்ற விஷயத்துக்காக அதிக நேரம் செலவழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதாவது அன்னைக்கு நம்ம பாஸ் நம்மளை திட்டியிருப்பார். அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த டே ஃபுல்லாக. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணாமல் ஒரு டேக்கு ½ an hour ஈவினிங் டைமில் அதுக்குன்னு ஒரு தனி டைமை ஒதுக்கி அந்த நேரத்தில் உங்களோட கவலைகள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதிகாலையில் கண் விழிக்க பழகணுமா. வாழ்க்கையில் சாதித்த பலரும் அதிகாலையில் எழுந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்தால் மட்டும் நம்ம பணக்காரர் ஆகிட முடியாது. குறைஞ்சது 3 சிறந்த நண்பர்களாவது நமக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நாம் நினைப்போம் காலையில் எழுந்து யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் மேக்சிமம் ஒரு 2 to 3 days தான். அடப்போப்பா தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஏதாவது ஒரு புதுசாக பழக்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கண்டினியூஸாக 21 daysக்கு தொடர்ந்து பண்ணினா தான் கண்டிப்பாக அது நம்ம டெய்லி லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக ருட்டீன் ஆகுமா. நிறைய புத்தகங்கள் வாசிங்க. கூடவே எங்கேயாவது வெளியே செல்லும்போது ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு போங்க. நம்ம வெயிட் பண்ணுற டைமில் புக் ரீட் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பே வரலனாலும் கண்ணாடி முன்னாடி நின்று நல்லா சிரிங்க. இந்த மாதிரி நம்ம சிரிக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் நம்மளுக்கு நல்ல நண்பர்களும் கிடைப்பாங்க. உங்களுக்கு இருக்க பிரச்சனையை ஒரு பேப்பரில் எழுதும்போது மனபாரம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களோட அதிகமான நேரத்தை உங்கள் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. நாம் ஒரு புக் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எல்லா புக்கையுமே கடைசி பக்கம் வர படித்து முடிக்கணுன்ற அவசியம் இல்லை. படிக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அந்த புக் இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னா அதை மேலும் படித்து நேரத்தை செலவழிக்காதீங்க. தினமும் மியூசிக் கேட்குற பழக்கம் கொண்டு வரலாம். பீட்டான சாங்ஸ் கேட்கும்போது அது இன்னும் நம்மளை ஹாப்பியாக மாற்றும். நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் தான் கேட்கணும். அந்த மாதிரி கேட்குறவங்க ஒரு சில நிமிடங்கள் வேணால் முட்டாளாக இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன வேணுன்றதையே கேட்காமே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃப் முழுவதுமே ஒரு முட்டாளாக தான் இருப்பாங்களாம். நாம் சந்திக்கிற மனிதர்களில் புதுசாக யாரையாவது பார்த்தா அவங்க யாருன்னே தெரியல, நாம ஏன் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம தயங்காமல் பேசலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து கூட ஒரு நல்ல நட்பு கிடைக்கலாம் இல்லையா. மொபைல் ஃபோன் வசதிக்காக மட்டும்தான். அதை அடிக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்து பேசணுன்ற அவசியம் இல்லை. முக்கியமாக நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வேலைகளில் இருக்கும்போது மொபைல் ரிங் அடித்தாலும் அதை எடுக்காமல் இருக்கிறது தப்பில்லை. உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஸ்வீட்டான மெமரிஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அதை எப்போயாவது நம்ம பார்க்கும்போது அந்த இனிமையான நாட்களையே நம்ம போகிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் எளிமையான மனிதராக இருங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்க்கு தேவையான பயனுள்ள கருத்துக்களை இந்த புக்கில் எழுதியிருக்காரு. ரொம்பவே அருமையான புத்தகமாக இருந்தது. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த புத்தகத்தை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வேறொரு நாள் வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.